2026 இருந்து சிம் பைண்டிங் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே 2025 நவம்பர் மாசத்துல கொண்டு வந்துடணும்னு சொன்னாங்க. அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி இப்போ 2026 மார்ச்சுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு. ஆனா ஆப்பிளா இருக்கட்டும் இல்ல கூகுள் நிறுவனமா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே ரெடியா இல்லை அப்படின்றதுனால இன்னுமே எக்ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த டேட்டு, அதுக்குள்ள சிம் பைண்டிங் சிஸ்டத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும், சிம் பைண்டிங்னா என்ன அப்படின்றத பத்தியும், அதனால நம்மளுக்கெல்லாம் என்ன மாதிரியான இம்பாக்ட் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல சிம் பைண்டிங் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் ஓபன் பண்றோம் அப்படின்னா, ஒரு நம்பர்ல இருந்து ஓபன் பண்றோம் அப்படின்னா அந்த நம்பருடைய சிம் கார்டு அந்த போன்ல இருக்கணும். நீங்க எந்த போன்ல நீங்க ஓபன் பண்றீங்களோ அந்த போன்ல அந்த நம்பருடைய சிம் கார்டு இருந்தா மட்டும்தான் வாட்ஸ்அப் ஓபன் ஆகும். இல்ல அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு நீங்க சிம் கார்டை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாது, திரும்பவும் ரீவெரிஃபை கேட்கும் அப்படின்ற ஒரு ரூலை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சிம் பைண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல உங்களுடைய சிம் வந்து பர்மனெண்ட்டாக வந்து லிங்க்லேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் தான் இது. ஸோ இதுக்கு பேர் தான் சிம் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து டிசம்பர் எண்டுக்குள்ளே 2026 டிசம்பர் எண்டுக்குள்ளே வந்து இந்த சிஸ்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை கவர்மெண்ட் ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஓடிபி ஸ்கேம்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் மூலமாகவும் அன்னோன் நம்பர்ஸும் வந்து அதிகமாயிருச்சு. ஒரு ரியல் ஐடென்டிட்டியை யார்கிட்டையுமே இல்லை, எல்லாமே வந்து ஃபேக்காக இருக்காங்க அப்படின்றதுனாலையும் இந்தியாவில் சைபர் ஃப்ராட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க, அதிகமாகிட்டாங்க அப்படின்றதுனாலையும் கவர்மெண்ட் வந்து இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரே சொல்யூஷன் வந்து சிம் பைண்டிங்காக இருக்கட்டும். இதனால ஒரு ரியல் ஐடென்டிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதனால ஃப்ராடு அண்ட் ஓடிபி ஸ்கேம்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால ஆப்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம சிம்முக்கு வந்து பைண்ட் பண்ணணும் அப்படின்னா கிரிமினல் ட்ராக் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நோ சொன்னாங்கன்னு சொல்லி, ஆப்பிளாக இருக்கட்டும் கூகுள் நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நோ சொன்னாங்க. ஏன் நோ சொன்னாங்க அப்படின்னா, ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு பல கம்பெனிஸ் வந்து அதோட ரியாக்ஷன், அதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆப்பிளாக இருக்கட்டும் கூகுள் நிறுவனமாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாமே வந்து இல்லை வேண்டாம், இதுக்கெல்லாம் நாங்கள் ரெடி இல்லை, இப்போதைக்கு எங்களுக்கு டைம் பத்தாது, இன்னும் டைம் வேணும் அப்படின்னு சொன்னதுனால கவர்மெண்ட் வந்து எண்டு 2026 வரை வச்சிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிற ஒரு சில விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த விஷயம் ஈஸியான விஷயம் கிடையாது, இதுக்கு ப்ராசஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்றதையும், ஆண்ட்ராய்ட் ஃபோனையும் ஐஓ சிஸ்டத்தையும் வந்து லெவல் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் டிவைசஸ் வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா நிறைய ஃபோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து டச் ஃபோன் யூஸராக மாறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ் இல்லை அப்படின்றதையும் சில ரீசன்ஸுமே சொல்கிறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஐஓ சிஸ்டம்லாம் வந்து லெவல் சேஞ்ச் பண்ணணும். ஸோ வந்து மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ், அதாவது இப்போ ஃபோன் அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா யூசர்ஸோடைய ஃபோன்லையுமே வந்து அப்டேட் பண்ணணும். அட் த சேம் டைம் எல்லாருடைய ப்ரைவேசி கன்சர்ன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரியும், ஸோ இதனால கவர்மெண்ட் 2026 வரை வந்து டைம் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூல் ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி இம்பாக்ட் வரும் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் சிம் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ லேப்டாப்பாக இருக்கட்டும், நம்ம வேறு ஏதாவது ஒரு சிஸ்டத்தில் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பை வந்து கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு இனிமே கஷ்டம். அதாவது 2026 டிசம்பர் எண்டு வரை நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சிம்மு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து திரும்பவும் வெரிஃபிகேஷன் வந்து திரும்பவும் உள்ளே வந்து ஓடிபி கொடுத்து, ஸோ அந்த மாதிரி வெரிஃபை ஸோ அந்த மாதிரி ரீவெரிஃபை வந்து கேட்கும். அதே மாதிரி மல்டிபிள் டிவைசஸ் யூசேஜ் வந்து இனிமேல் வந்து கண்ட்ரோல் ஆயிருச்சு. ஸோ வந்து நம்ம 4 சிஸ்டத்தில் நம்மளோட வாட்ஸ்அப்பை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இனிமேல் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து இல்லாமல் சிம் இருந்தால் மட்டும்தான் வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரியும். ஸோ இது வாட்ஸ்அப்க்கு மட்டுமான்னு கேட்டால் கிடையாது. நம்மளுடைய நம்பர் வச்சு நம்ம ஓடிபி வச்சு எந்த மாதிரியான அப்ளிகேஷனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோமோ இது எல்லாமே நம்மளுடைய நம்பரில் அக்சஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய நம்பரில் லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நம்பருடைய சிம்மை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாமே வந்து ரீகனெக்ட் ஆயிரும். திரும்பவும் நம்ம ஃபோனில் வந்து சிம் போட்டு அந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரீவெரிஃபை பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இதுக்காக தான் வந்து கம்பெனிஸ்மே டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் கவர்மெண்ட் டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2026 டிசம்பர் எண்டு வரையும் வந்து இந்த ரூல், அதாவது சிம் பைண்டிங் ரூல் இதுக்கப்புறம் வந்து செயல்முறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹேக்கர்ஸ் வந்து சிம்மை வந்து ஸ்வாப் பண்ணிடுவாங்க.
ஸோ அக்கௌண்ட் வந்து ஹைஜாக் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ப்ரைவேசி ரிஸ்க்கு கூட இருக்குது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தது ஒரு சொல்யூஷனா ஒரு இல்யூஷனா அப்படின்ற மாதிரி தெரியல. இது ஒரு ப்ராப்பரான வேவா அப்படின்னு வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய யூசேஜுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறனால இது ஒரு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் 2026 டிசம்பர்லேருந்து அதை வந்து சிஸ்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. இது ஒரு சிம்பிள் ரூல் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் ஒரு ஃபியூச்சரில் ஒரு டிஜிட்டல் கண்ட்ரோலுக்காக கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து சிம் பேஸ்டாக ஆகிடுமோ, அதாவது இப்போ சிம் பைண்டிங் கொண்டு வந்தது ஒரு சிம் பேஸ்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவு வந்து செக்யூரிட்டியாக இருக்கும், இல்லை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற நினைக்கிறாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிம் பைண்டிங் எந்த அளவு பெனிஃபிட் இருக்கும், எந்த அளவு இம்பாக்ட் தரும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.